அத்தா, ஒரு 5 நிமிஷம் நான் பேசுறது என்னன்னு கேளுங்கத்தா. ப்ளீஸ் அத்தா. பேசி முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா கேளுங்கத்தா. 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்திய அரசாங்கம் முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வரும்போது நம்ம எல்லாருமே எதிர்த்து போராடினோம். நானும் தான் அத்தை எதிர்த்து போராடினேன். அது சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா போராடினேன். என்ன கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எந்த தப்புமே செய்யாத என்னைய என் புருஷன் தலாக் தலாக்னு ஒரே நேரத்துல 3 தடவை சொல்லும் போது எப்படி மனசுடைஞ்சு போய் உக்காந்தீங்க. அதுல இருந்து இப்ப வரைக்கும் உங்களால எந்திரிக்கவே முடியலையேத்தா. எந்த தப்பும் பண்ணாத என் பிள்ளைய எதுக்கு தலாக் சொன்னான்னு முத்தலாக் சட்டத்தை பயன்படுத்தி என் மகளுக்கு நீதி வேணும்னு போராடினீங்கல்ல. அது மட்டுமா, முத்தலாக் சட்டத்தை பயன்படுத்தி ஸ்டேஷன்ல அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து மிரட்டினீங்கல்லத்தா. அதுக்கப்புறம் தானே இந்தியாவில் உள்ள எல்லா பெண்களுக்கும் இது வேணும்னு நீங்க ஆதரிச்சீங்க. அதே மாதிரிதான் இப்ப இந்த குடியுரிமை சட்டமும் நமக்கு தேவை. முழுசா அந்த சட்டம் என்னன்னு தெரியாம அதை நாம எதிர்க்க வேணாத்தா. நீங்க எல்லாரும் பயப்படுற மாதிரி முஸ்லிம்களுக்கு இந்த சட்டத்தினால எந்த பாதிப்பும் கிடையாதாத்தா. இந்த நாட்டை யார் ஆளணுங்கிறத இந்த நாட்டுல பிறந்த ஒவ்வொரு குடிமகனும் தான் அத்தா முடிவு பண்ணணும். அதே மாதிரி இது நம்ம நாடு அத்தா. இந்த நாட்டை நாம தான் பாதுகாக்கணும். இதுக்கு மேலயும் நீங்க போராடணும்னு நினைச்சா அது உங்க விருப்பம் அத்தா. நான் அதை தடுக்க மாட்டேன்.